இந்த நேரத்தை பற்றி நான் சொல்லாமல் இருக்கவே மாட்டேன். அதை நீங்கள் சரியாக உணர்ந்து நேரம் என்றால் ஏனா என்று சொல்லுகிற அளவிற்கு இன்றைக்கு அதை வலியுறுத்திட்டு வரேன். நான் பெரும்பகுதி நம்மில் இன்னும் நிறைய பேர் எனக்கு நேரமே போதில்ல, இதை எப்படி சமாளிக்கிறது? இது ஒரு நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்கிற வேலைன்னு. எனக்கு 24 மணி நேரம் பத்தலை என்று யாராவது சொன்னா எனக்கு ஒரு சிறு கோபமே வரும். இங்க வா, 24 மணி நேரத்தில் என்ன கிழிச்ச போல சொல்லு, அதுக்கு பிறகு உனக்கு நான் 4 மணி நேரம் 28 மணி நேரம் நான் தரேன். இந்த நேரம் இல்லை என்று சொல்லுகிறவர்களுக்கு அதை இசீக்குவல் போட்டு மனம் இல்லை என்று நான் எளிதாக நான் சொல்லிட முடியும். எதிலே உங்களுக்கு ஆர்வம் இருக்கிறதோ அதுல நேரத்தை நீங்கள் தானாக நீங்கள் உருவாக்கி கொள்கிறீர்கள். தூக்க நேரத்தை குறைங்க, அதை உடல்நல பாதிப்பு இல்லாத அளவு குறைங்க. இதை மருத்துவர்கள் ஆட்சேபிக்க கூடும். ஆனா கண்ணாவினான்னு சூரியன் அஸ்தமிக்கிற போது படுத்து சூரியன் உதிக்கிற போது எடுக்கிற 12 மணி நேர தூக்க மேல எனக்கு கடும் கோபம் உண்டு. உங்களை போன்ற ஒரு இளைஞர்களுக்கோ என்னை போன்ற ஒரு நடுத்தர வயதுக்காரர்களுக்கோ ஒரு 8 மணி நேரம் அல்லது 7 மணி நேரம், இன்னும் சொல்லப்போனால் 6 மணி நேரம் போதுமானது. அதை எப்படி ஈடுகட்டலாம்னா, தியானம் செய்தால் 20 நிமிடம் தியானம் செய்தால் அது 2 மணி நேரம் தூக்கத்துக்கு சமம் என்பது விஞ்ஞான ரீதியாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. இப்போ நான்லாம் தியானம் செய்தனால் என்னோட தூக்க நேரம் 5 மணி நேரம் தான். காலையில தியானம், இரவு தியானம், மதிய தியானம் என்று பண்ணி அதை நான் அதை எப்படியோ ஈடுகட்டுறேன். ஒரே நேரத்தில் பல வேலைகளை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். இன்னொன்று, நீங்க செய்யக்கூடிய வேலையைத்தான் நீங்க செய்யணும். நீங்க போய் மார்க்கெட்ல போய் காய்கறி வாங்காதீங்க. வெண்டைக்காய் முனையை உடச்சு பார்த்து நீங்க என்னதான் வாங்கினாலும் வீட்டுல கொடுத்தீங்கன்னா இது சொத்தை புழு, இது நீங்க சரியா பார்த்து வாங்கலைங்கிற குற்றச்சாட்டுக்கு தான் நீங்க கடைசியா ஆளாதீங்க. அதுக்கு ஆளை நியமிங்க. நேரமற்ற ஒரு அதிகாரி சொன்னாரு, எனக்கு நேரமே பத்தல, வீட்டு இதை நான் தான் பார்க்க வேண்டியிருக்கு. என் மனை ஒரு அடுப்படை பெண்ணாக தான் இருக்கா, தவிர டெலிஃபோனுக்கு போய் பணம் கட்டுறதுக்கோ மின்வாரியத்துக்கு பணம் கட்டுறதுக்கோ என்னாலெல்லாம் முடியல, இது என்ன பண்ணுறதே தெரியலன்னா. நான் சொன்னேன், ஒரு ஏழை பையனை தேர்ந்தெடுங்க, அவன் கல்விக்கு உதவுற மாதிரி செய்யுங்க, இந்த வேலையெல்லாம் பார்த்து கொடுக்க சொல்லுங்க, ஆட்களை நியமிங்க. எக்ஸிகியூஷன் அவசியம். எல்லா வேலைகளையும் நீங்களே பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. அப்படி பல கோணங்கள்ல நம்ம நேரத்தை நம்ம மிச்சப்படுத்த முடியும். அதை மீறி போகிற விஷயத்தை பத்தி நம்ம வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்லை. அவ்வளவுதான் நம்மளால முடியும். ஒரு மனித பிரயத்தனங்கள்ல என்ன சாத்தியமோ அதை முடிச்சாலே நமக்கு போதுமானது. நம்ம எல்லாவற்றையும் நான் சாதிக்கணும், எல்லாவற்றையும் முடிக்கணும் என்பது ஒரு மனித எல்லைக்கு அப்பாற்பட்ட ஒரு ஆசையாக தான் படுதே தவிர அதுக்காக நீங்க வருந்தாதீங்க அப்படிங்கிற சமாதானத்தையும் நான் சொல்றது உண்டு. உங்களை பொறுத்தவரையிலும் வெளியில எங்கேயாவது பெரும்பாலான தனிப்பட்ட திருமண அது மாதிரி வரவேற்பு நிகழ்ச்சிகள்லாம் பெரும்பாலும் பார்க்கும்போது உங்களையும் சகோதரியும் இரட்டையராக தான், ரவி தமிழ்வாணன் அவர்களையும் உங்களையும் இரட்டையராக தான் நம்ம பார்க்க முடியாது. பெரும்பாலும் இந்த மாதிரி நிகழ்ச்சியில கலந்துக்கிறதையும் ஒரு கொள்கையாக வச்சிருக்கிறீங்க. குடும்பம் பற்றி சொல்லுங்க. ஒரு நல்ல ஆரம்பத்தோட அதை சொன்னீங்க. எனக்கு இந்த சோசியலைசிங்ல அளவு கடந்த நம்பிக்கை உண்டு. ஒருவருடைய இல்லத்தினுடைய மன விழாக்கள்லையும் துன்பங்களையும் உடல்நல குறைவுகளையும் கலந்துக்கிற போது இருக்கிற ஒரு நிறைவு இருக்க எத்தனை ஆயிரம் கொட்டி கொடுத்தாலும் அதை யாருக்குமே தர முடியாது. ஏன்னா அந்த பகிர்வு ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். முன்னப்பின்ன தெரியாதவருடைய அழைப்பு கூட நான் போயிடுறது உண்டு. குடும்பத்தை பத்தி கேட்டீங்க. நானும் என்னுடைய சகோதரர் ரவி தமிழ்வாணனும் ஒரு கூட்டு குடும்பமாக நாம் வாழறோம். மணிமேகலை பிரசுரம் என்கிற நிறுவனத்துல நாங்க கூட்டு தொழிலாகவே நாங்க செய்யறோம். எங்கேயும் பெரும்பாலும் எங்களை ஒன்றாக தான் பார்க்கலாம். அதுவும் இல்லாம ஒரே சட்டை, ஒரே உடை, ஒரே காலனி, அந்த ஒற்றுமையோடும் பார்க்கலாம். அதாவது ரெட்ட பிள்ளைகளோ அல்லது சின்ன பிள்ளைகளோ தான் ஒரே மாதிரி உடை அணிவாங்க. இன்னமும் நாங்க ஒரே மாதிரி உள்ளத்தால நாங்க ஒன்றுபட்டிருக்கிறோம். அதே நேரத்தில் எனக்கும் அவருக்கும் நிறைய கோபதாபங்களும் கருத்து வேறுபாடும் உண்டு. நான் குரலை உயர்த்தினா அவர் அடங்கிடுவாரு, அவர் குரலை உயர்த்தினா அண்ணன்னு பார்க்காம நான் அடங்கிடுவேன். இதுதான் எங்களுக்குள்ள இருக்கிற அந்த 2 சக்கர வாகனம் பஞ்சர் ஆகாம ஓடிட்டு இருக்கிறதுக்கு இந்த புரிந்துணர்வு தான் காரணம். ஒரு முறை ஒரு ஹோட்டலுக்கு போயிருந்த போது உங்களுடைய நண்பர் வரலையான்னு கேட்டார். அந்த ஹோட்டலுக்கு நாங்கள் வழக்கமா போறது உண்டு. நண்பர் இல்லைங்க, சகோதரர் ஆக முடியாது அப்படின்னா. ஏன்னா ஒரு 2 சகோதரர் ஹோட்டல்ல இப்படி சிரிச்சு பேசி சாப்பிட்றத அவரால் நம்பவே முடியல, அந்த வெயிட்டரால. அந்த அளவுக்கு புரிந்துணர்வோடு உள்ளவங்க. அதே மாதிரி வசிப்பதும் நாங்கள் ஒன்றாக வசிக்க நல்ல ஒரு என்னோட குடும்பத்தை பொறுத்த அளவில் எனக்கு ரொம்ப ஒரு பெருமிதம் உண்டு. நல்ல ஒரு அமைதியான ஒரு சூழல் இன்னமும் பராமரிக்கிறோம். இப்ப நீங்க சொன்னீங்க
அந்த கல்கண்டு ஒரு காலத்துல வந்து ரயில்வே ஸ்டேஷன்லயே வந்து நின்று காத்திருக்கிறவர்களுக்கான வந்து நீங்க வந்து உங்க தலைமுறையில வந்து அதுல என்ன மாதிரியான மாற்றங்களை செய்து எந்த மாதிரியான ஒரு புதிய கோணத்துல அதை எடுத்துட்டு போறீங்க அப்படிங்கிறது? ஆமா, இன்றைய நவீனங்களுக்கு ஏற்ற மாதிரி பல புதிய விஷயங்களை வந்து அறிமுகப்படுத்தணும். முதலாவதாக முழுக்க முழுக்க 32 பக்கங்களையும் எழுதி கொண்டிருந்த தமிழ்வாணன் காலம் வந்து கொஞ்சம் மாறிட்டது. அது 64 பக்கமாக ஆக்கி வாசகருடைய பங்களிப்பை வந்து அதிகப்படுத்தணுங்கிற அது வந்து ஒரு ஈடுபாட்டை வந்து ஏற்படுத்தணும் அப்படின்னு. அப்புறம் நவீனமயமாக்கல் என்கிற அடிப்படையில வண்ணங்கள், அதே மாதிரி ஒரு நல்ல தாள், நல்ல அட்டை, கவர்ச்சிகரமான ஒரு இது, அதெல்லாம் வந்து அதுல வந்து அதுவும் வந்து இன்றைக்கு சந்தைப்படுத்துறதுக்கு ரொம்ப வந்து தேவையா இருக்கு. நீங்க கவர்ச்சிகரமானு சொல்லும்போது உருவாக்கத்துல வந்து கவர்ச்சிகரமான உடனே அது வந்து வேற ஒரு பொருளும் அதுக்கு உண்டு. ஆனா கல்கண்டு அந்த விதமான கவர்ச்சிக்கு எப்பவுமே வந்து போனதில்லை. அதுக்கு ஒரு தனி ஒரு கண்ணியம் வந்து இன்னும் சமூகத்துல கல்கண்டை எந்த இடத்துலையும் எப்போ வச்சு படிக்கலாம், அது வந்து ஒரு பாத்ரூம்ல வச்சு படிக்க வேண்டிய ஒரு மறைமுகமா படிக்க வேண்டிய பத்திரிகை இல்லைங்கிற நல்ல வேற எண்ணமும் எடுத்திருக்கோம். அதே மாதிரி நிறைய ஒரு இன்றைக்கு தொடர்கதைக்கு அவ்வளவாக வரவேற்பு இல்லை என்பது நாங்கள் எடுத்த ஒரு கணக்கெடுப்பின் மூலமாக தெரியும். தொடர்கதையை நிறுத்திட்டு சிறுகதைகள் மட்டும் வந்து போடுவது. அப்புறம் துணுக்குகளுக்கு எப்போதுமே மாறாத ஒரு வரவேற்பு. முதல்ல கல்கண்டு வந்து துணுக்குகளை அறிவுப்படுத்தின ஒரு பத்திரிகை. அதுல வந்து தொடர்ந்து அதை விடாம சில விஷயங்கள் அடிப்படைகளை வந்து இது பண்ணாம, அதாவது உடை மாற்றிக்கொள்ள முடியாது, சட்டையை மாற்றிக்கொள்ளலாம், தோற்றத்தை மாற்றிக்கொள்ளலாம், ஒரு கண்ணாடி அணிந்து கொள்ளலாம், ஒரு வாட்ச் அணிந்து கொள்ளலாம், அப்படி அடிப்படைகளை மாற்றாம தனித்தன்மையை இழக்காமல் சிறு சிறு மாற்றங்களை பண்ணி இன்னமும் எங்களுக்கான வாசல்களை நாங்கள் எங்களுடைய பிடிகளுக்குள்ளேயே வைத்திருக்கிறோம்னு சொல்லலாம். இதை தவிர தனிப்பட்ட பொழுதுபோக்குகள்ங்கிறது என்ன? இசை வந்து என்னுடைய 2வது உணவு. இந்த வயதிலையும் வந்து பேட்மிண்டன் தினமும் காலையில் ஆடுறேங்க. எங்க கிளப்லயே ரொம்ப வயசான மனிதன் வந்து நான் தான் ஆடுபவர்கள்லேயே. எனக்கு 56 வயது ஆகுது. இன்னமும் வந்து நான் விடாம உடற்பயிற்சி நான் சனி ஞாயிறுகள்ல இன்னும் கூட கிரிக்கெட் எல்லாம் வயதுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு, அதாவது வாக்கிங், யோகாசனா இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து தினந்தோறும் எனக்கு ஒரு தூண்டுதலை ஏற்படுத்துற மாதிரி எனக்கு தெரியல. இன்னும் யோகாசனம் செய்யறேன். எப்ப செய்யறேன்னா, எப்ப பருவநிலை நன்றாக இல்லை, வாக்கிங் போக முடியல, ஹோட்டலுக்கு போறோம், அங்க வந்து விளையாட வசதி இல்லைன்னு சொன்னா உடனே மேட்டை தரையில் வச்சு உடனே யோகாசனம் பண்ணிடுறதுதான். ஒரு விளையாட்டு என்பதை ஒரு மனிதன் தன்னை ஈடுபடுத்தி கொண்டால் அது வந்து அவனை வீட்டை விட்டு விரட்டி விரட்டி போ விளையாடு, நேத்து தோத்தல்ல இன்னைக்கு ஜெயி, நேத்து ஜெயிச்சல்ல இன்னைக்கு விட்டுறாத என்ற ஒரு தூண்டுதலை வந்து நமக்கு ஏற்படுத்துது. சக ஆட்டக்காரர்கள்லாம் சொல்றாங்க நாளைக்கு மறக்காம வந்துருங்க சார்னு. ஆனா இந்த நடைப்பயிற்சியிலையும் யோகாசனையும் நம்ம தூண்டுவதற்கு பெரிய காரணங்கள் இல்லை. விளையாட்டுல உங்களை ஈடுபடுத்திக்கிட்டீங்கன்னா அது விடாம நடக்கும். அது வந்து நான் சொல்ல விரும்புகிற விளையாட்டு, இசை, பயணங்கள், இது என்னுடைய வாழ்க்கை முறை. பொழுதுபோக்குல கூட பயனுள்ள விஷயங்களை தான் சொல்லியிருக்கீங்க. உண்மையில இந்த சந்திப்பு ஒரு நல்ல சந்திப்பாக, பயனுள்ள சந்திப்பாக, உங்களுடைய எழுத்தை போல ஒரு பயனுள்ள சந்திப்பாக அமைந்தது. இந்த சந்திப்புக்கு இவ்வளவு நேரம் ஒதுக்கியது என்னுடைய மனமார்ந்த நன்றி, வணக்கம். என்ன சந்திச்சு கேட்கிறவங்க எல்லாம் ரொம்ப வழக்கமான கேள்விகளை கேட்பாங்க, வித்தியாசமான கேள்விகளை கேட்டு பல நல்ல பதில்களை வாங்கியிருக்கிறீங்க. நிச்சயமாக நேயர்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் நினைக்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். தமிழ் எழுத்துலக முன்னோடி தமிழ்வாணன் அவர்களை ஒரு புதிய தலைமுறைக்கு அறிமுகப்படுத்தியதிலும் சரி, தன்னுடைய எழுத்து அனுபவங்கள், பேச்சு அனுபவம், பயண அனுபவம் அனைத்தையும் இன்றும் சுவைபட நம்மோடு பகிர்ந்து கொண்டார் இன்றைய சிறப்பு விருந்தினர்.